என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒரே கூச்சல், குழப்பம், பிரச்சனைகள், போராட்டங்கள். மிக குறிப்பாக வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிறவர்கள் மிக அதிகமாய் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். தங்கள் உயர் அதிகாரிகளினாலும் தங்கள் மேல் தலைமையில் இருக்கிறவர்கள் மூலமாகவும் மிக அதிகமாய் தொழிலாளிகள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? சரியான முறையில் அவர்களுக்கு சம்பளம் தருவது இல்லை. ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லி இது நிமித்தம் அது நிமித்தம் என்று சொல்லி சம்பளத்தில் ஏதாவது ஒரு பிடித்தத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் அல்லது நியாயமாய் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லி தடுத்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் சில பேர் தங்கள் எஜமான்கள் என்கிற ஆணவம் அவர்களுக்குள் காணப்படும். தன் கரங்களில் அதிகாரம் இருக்கிறதினால் மிக ஆணவமாய் ஆளுகை செய்து கொண்டிருப்பார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ ஒரு தலைமைத்துவத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எஜமான்களே என்று சொல்லி அந்த வசனம் துவங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். எஜமான்களே, உங்களுக்கு மேலாக பரலோகத்தில் நம் தேவனாகிய கர்த்தர் எஜமானாய் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். மெய்யாகவே நீங்கள் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீர்கள், தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எஜமானாய் இருக்கிறார். அவர் கட்டளையிட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் நிதானித்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு கீழாகி இருக்கிறவர்களை அன்போடும் பரிவோடும் இரக்கத்தோடும் நடத்த ஆரம்பியுங்கள். இப்படிதானே நம்முடைய எஜமானாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் மிகுந்த கிருபையை காட்டுகிறார் அல்லவா? அப்படியே நீங்களும் மற்றவர்களுக்கும் அன்பையும் இரக்கத்தையும் காட்ட ஆரம்பியுங்கள். நியாயமாய் அவர்களுக்கு சேர வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.